ஹலோ கைஸ், வெல்கம் டு வேற மாதிரி விளாக்ஸ் யூடியூப் சேனல். என்னோட பேர் விஜய். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிஜிட்டல் வாட்ச் அன்பாக்ஸ் வீடியோ போட்டுருந்தோம். ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். ஜஸ்ட் ஒரு 300 இருக்கும். ஸோ அந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த வாட்சோட டைம் அண்ட் அலாரம் எப்படி செட் பண்ணுறதுன்னு சொல்லுங்கள் ப்ரோன்னு கேட்டுருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. ஸோ ஃபுல் வீடியோ நான் பண்ணியிருக்கேன். ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாட்ச் வாங்கியிருந்தாலும் சரி, இனிமேல் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு டைம் அண்ட் செட்டப் பண்ணிக்கோங்க. ஒரு பெஸ்ட்டான ஒரு வாட்ச்னு சொல்லுவேன். ஸ்போர்ட்ஸ் வாட்ச்சு, அது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கேஷுவலு நல்ல ரகடான ஒரு வாட்ச்னு சொல்லுவேன். ஸோ அந்த வாட்ச் என்கிட்ட தான் இருக்குது. ஸோ இந்த வாட்ச் பார்த்துக்கோங்க. ஸ்ட்ராப்லாம் செம்மையாக இருக்கும், பார்த்துக்கோங்க. இது யூசேஜ் வீடியோ நான் அப்புறமா போகிறேன். இப்போதைக்கு வந்து டேட் அண்ட் டைம் வந்து எல்லாத்தையும் மாற்றி உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். அது வீடியோவில் சொல்கிற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைம் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன மோட்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு லைட்டு, ரெண்டாவது ஸ்டார்ட்டு, மூணாவது பார்த்தீங்கன்னா மோடு, அப்புறம் வந்து ரீசெட்டு. சரிங்களா, மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்குது. லைட்டு, இந்த பட்டன் எடுத்திங்கன்னா ஒரு லைட் எரியும், க்ரீன் லைட்டு. நைட்டில் போகும்போது டைம் செக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட். இந்த ஸ்டார்ட் லாங் ப்ரெஸ் அழுத்தினீங்கன்னா டேட்டு காட்டும். இன்றைக்கி 1ஆம் தேதி 5ஆம் மாதம் ஆகுது. லாங் ப்ரெஸ் தான் டேட்டு. மூணாவது பார்த்தீங்கன்னா மோட்ஸ். இந்த மோட்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டைமர் ஆன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இந்த ஸ்டார்ட் பட்டன் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் ஆகும். அது ஸ்டாப்னா ஸ்டாப்பு, ரீசெட்னா மறுபடியும் 0 போய்டும். இப்போ மோட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ரெண்டாவது வாட்டி கிளிக் பண்ணால் அலாரம். இது அலாரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைம் 2ஆவது. இந்த ரீசெட் பட்டன் ஆகிட்டிங்கன்னா பக்கத்தில் பண்ண வரும். மேலே வந்து பிஎம் ஏஎம் காட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஎம். இது ஃபுல்லாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். 12லேருந்து ஏஎம் மாறிடுச்சு. இது காலையில். இப்போ வந்து நான் 2:05 வைக்கிறேன் பிஎம்மில். 2:05 இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ 2:05 இல்லை, 2:13 14 இப்போ டைம் அலாரம் வைக்கிறேன். மேலே ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அலாரம் ஆகும். 14 வச்சுட்டேன். இப்போ சவுண்டு கேட்கும், வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு சவுண்டு கேட்கும்போது நான் மைக் எடுத்து காட்டுறேன். 54 55 செகண்ட்ஸ் ஓடுது. இப்போ சவுண்டு கேட்க பாருங்கள். அப்படியே இருங்க. இப்போ இந்த அலாரம் சவுண்டு போகணுன்னா இது 2 பட்டனை அழுத்தி விடுங்க. இது 2 பட்டன். சரிங்களா, இந்த 2 பட்டன் நீங்கள் அழுத்தினீங்கன்னா இந்த வைஃபை மாரி ஒன்று காட்டும். அலாரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணுறேன். வைஃபை மாடல் போயிடுச்சு. அது சிம்பிள் கொடுத்துருப்பாங்க, அது ஸ்மார்ட் வாட்ச் கிடையாது. இப்போ நம்ம அலாரம் வச்சாச்சு. இப்போ ரெண்டாவது மோட்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா 2. மூணாவது டைம். நம்ம வந்து டைம் வந்து நிமிஷம் மாற்றிக்கலாம். இது வந்து ஹவர் கணக்கு. ரெண்டாவது இப்போ மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்லாம் மாற்றினோன்னா 12 ஏற்றணும். இது ஹவர்ஸ், 24 ஹவர்ஸ். இது 24 நம்ம செட் ஆகாது. இது ஏஎம்மு 12 ஹவர் தான். இது பிஎம்மு. இப்போ எப்படி இருந்ததுன்னா அப்படியே வச்சிடுறேன். லாங் ப்ரெஸ் இது ஐத்தணும். ஸ்டார்ட் இதில் ஐத்தினீங்கன்னா டைம் மாறின்னு இருக்கும். இப்போ ஏஎம்மில் போயிட்டு 12 வரைக்கும் வந்துட்டு பிஎம் மாறும். இப்போ பிஎம்மில் டைமு 2ஆகுது. நம்ம அப்படியே விட்டுடலாம். சரிங்களா, இப்போ 1 நிமிஷம் போயிடுச்சு. இதெல்லாம் நான் அப்புறமா மாற்றிக்கிறேன். மோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டைமரு, ஸ்டாப்பு, ரீசெட்டு. ரெண்டாவது வாட்டி கிளிக் பண்ணிங்கன்னா டைம் மாறும். மூணாவது வந்து டைமு. இப்போ டேட்டு மாற்றுறது வந்து பார்த்திங்கன்னா இது அலாரம் வச்சுது. ரீசெட்டில் அலாரம். இந்த டேட்டு. ஒரு டேட்டு மாற்றணும்னா உங்களுக்கு நான் பொறுமையாக சொல்லித்தரேன். மோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு ஃபஸ்ட்லாம் சொல்லித்தரேன். மோட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இது அலாரம், இது டேட்டு. இந்த டேட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், 3ஆவது கிளிக் பண்ணிவிட்டு
ரீசெட் பண்ணி அழுத்தினீங்கன்னா இப்போ வந்து பாருங்கள் டேட்டு மந்த்து காட்டுதா. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா இது காட்டல டிஜிட்டல். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, சாட்டர்டே கூட மாற்றில. இப்போ நான் இதை அழுத்துறேன், இது நவரும் பாருங்கள். அங்கே பாருங்கள் டியூஸ்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே. இது நீங்கள் இது கூட மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ டேட் வேணுன்னா அதே ரீசெட் பட்டன் எடுத்திங்கன்னா இது மந்த்து, இது 1ஆம் தேதி டேட்டு, இது வந்து மந்த்து. உங்களுக்கு சொல்லுது புரியுன்னு நினைக்கிறேன். சரி, நான் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்ட போல். கரெக்டாக சொல்லிடுறேன்னா நீங்கள் வீடியோவில் மறுபடியும் செக் பண்ணுங்கள். இது வந்து டேட்டு, இது மந்த்து. சரிங்களா, இது அப்படியே இருக்கட்டும், அப்படியே விட்டுறேன். சரி, ஃபஸ்ட் நான் முன்னாடி சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு லைட்டு, ரெண்டாவது ஸ்டார்ட் பட்டனு. இதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டு மந்த்து காட்டும். கீழே வந்து அலாரம். மோட் பர்சனில் வந்து பார்த்திங்கன்னா செகண்டு, அப்புறம் வந்து அலாரம், மூணாவது டைமு. இதுவாக ஐத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டு மந்த்து மாறும். அப்படியே இன்னொரு டே ஐத்தினீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இது காட்டணும், வெள்ளிக்கிழமை, திங்கள், செவ்வாய், புதன். இது மாற்றிக்கலாம். ஓகே கைஸ், இதோட வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ நான் சொல்லியிருந்தேன், ஃபாலோ பண்ணிங்க, நீங்கள் மாற்றிக்கோங்க. ஸோ புரியலன்னா வீடியோ மறுபடியும் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரிய வச்சுருப்பேன். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் விஜய். ஸோ குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்குது. இன்னும் வந்து ஸ்ட்ராப் குவாலிட்டி நல்லா இருக்குது, லப்பர் எதுவுமே ஆகலை. ஸோ நல்லா தான் இருக்குது கைஸ். அடுத்த வீடியோலாம் என்னென்ன டேமேஜ் இன்னும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் விஜய். ஓகே, பை பாய்.